இப்போ நான் கேட்ரிங்க்கு படித்து நான் ஒரு நல்ல குட் செஃப் ஆனேன் அப்படின்னா, நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிட்டு நான் இப்போ அந்த ஜட்ஜுக்கு வாங்க சம்பளத்தை விட நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நிறையா சம்பளம் சேலரி கிடைக்கும்ல சார். அப்போ நான் ஜட்ஜ் ஆகி இப்போ கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணம், சேலம்னா சேலம் மாவட்டம், தஞ்சாவூர்னா அந்த ஒரே மாவட்டத்தில் இருந்து ஒரே வேலையை பார்க்கறக்கு என்னோடய ஆசை என்னென்னா அப்ராட் போகணும். இந்த மாதிரி ட்ராவல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிச்சது, எனக்கு மனசுக்கு பட்டதை நான் மற்றவங்க சமைச்சு தந்து அப்படி வரணும்னு எனக்கு ஆசை. ஏமா சமையல் வேணாங்கிற? சமையலே உங்ககிட்ட இருந்து தான் பிடிச்சி கற்றுக்கிட்டேங்காங்க. அப்படிப்பட்ட ஆள் உங்களை பார்த்து சமைக்க வந்த ஒரு ஆள் ஒரு செஃப்பானு ஆசைப்படுறாங்க. ஏன் அது வேணாம் நீங்கள்? சார் ஆக்சுவலாக நான் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சார். நான் முஸ்லீமாக இருந்து ஹிந்துவை மேரேஜ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ சரௌண்டிங்கில் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வீணாக போயிடுவாங்கன்னு நிறையா பேர் யோசிச்சாங்க. நான் மேரேஜ் பண்ணும்போது பிஏ இங்கிலீஷ் மட்டும் படித்தேன். இப்போ 8 டிகிரி படிச்சிருக்கேன், MA MSc MEd. ஸோ ஸ்கூலில் மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், இங்கிலீஷ் டீச்சராக. ஸோ அந்த பிள்ளைங்கலாம் எடுக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, கை கால் இல்லாத பிள்ளைங்க, கை கால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க காமர்ஸ் தான் எடுக்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குன்ட்டு. நான் இவளை மட்டும் ஏன் ஜட்ஜுக்கு படி அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரே இவங்க யாருன்னா ஜட்ஜு தான். அவங்களால மட்டும்தான் எல்லாத்தையுமே, இப்போ கலெக்டராக இருந்தாலும் தப்பு பண்ணால் போய் நிற்கலாம், யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவங்க ஜட்ஜிட்ட நிற்கணும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இவங்க பிள்ளை ஜட்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை ஒன்று. இப்போ அவன் என்னை பார்த்து சமையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். நான் டக்கு டக்குன்னு சமைச்சு கிளம்புவேன். பாப்பா ஏதாவது ஒன்று அரைனா அதை அரைச்சி அப்படி டெக்கரேஷன் பண்ணுவா. ஸ்கூலுக்கு 8:40 நான் போய் சைன் பண்ணணும். என்ன பாப்பா பண்ணுற? டெக்கரேஷன் பண்ணுறம்மா, இப்படி தான்மா நாளைக்கு பண்ணுவேன் அப்படின்னா, இது நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங்கு. நல்லா படிப்பா சார், செஃப் ஆகணுன்ட்டு 381 மேக்ஸில் 98 மார்க்கு. நான் ஹிஸ்ட்ரி குரூப் தான் பார்ப்பேன். 98 மார்க்குன்னு பயோ சயின்ஸ் எடுக்கணும். சரி, நீ என்ன குரூப் வேணாலும் போ, நான் படிக்க முடியாதுமா, என்ன கேட்ரிங் சேர்த்துங்க. அதான் நான் சொன்னேன், கேட்ரிங் தானே பாப்பா, அது மாதிரி ட்ரெஸ் வாங்கி தரேன், தொப்பி வாங்கி தரேன், வீட்டில் சமைச்சிக்க. நான் வீட்டில் உனக்கு நான் சமையல் பண்ணி தரேன், நீ என்ன வேணாலும் நான் சொல்லித்தரேன். உனக்கு செஃப் ஆகணும்னு ஆசை, பாருங்க அம்மா, நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும், அது நமக்கு தேவையில்லையே சார். இப்போ நான் வெளியில் சொல்லும்போது என் பொண்ணு செஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என் பொண்ணு ஜட்ஜுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இல்லைம்மா, ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுடைய ஆசைகள் இருக்கலாம், ஆசைகள் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக உங்களுடைய பெருமைகள், உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக விருப்பமே இல்லாத ஒன்று எப்படி செய்ய முடியும்? அவன் லா படிக்க வைக்கணும் தான் சார் ஆசை. இல்லைம்மா, லா படிக்கணும் ஆசை, அவருக்கு ஆசை இருக்கணும்ல. நமக்கு 1000 ஆசை இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஆசை இருக்கணும்ல சார். அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, அண்ணாவை லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, லா படிக்க வைக்கணும்னு. அவங்க தப்பிச்சு அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க போயிட்டாங்க. அடுத்து என்னை எப்படின்னா லா காலேஜில் சேர்த்து லாயர் ஆக்கிடணும். அது அவங்களோட ஆசைக்காண்டி நான் என்னோட படிப்பை படிக்கணும். நீங்கள் மட்டும் தனித்துவமான ஆள்லாம் அவங்கள சொல்லலை. இந்தியன் பேரண்ட்டுக்கே இருக்க மைண்ட் செட்னா, நம்மளிருந்து வந்தவங்க எல்லாரும் நம்ம ஆசையை நிறைவேற்றக்காக வந்தவங்க நினைக்கிறோம். அவங்க நம்மளிருந்து வந்தவங்களே தவிர நம்ம ஆசையை நிறைவேற்ற வந்தவங்க இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்மகிட்டேருந்து வந்துட்டான், ஏன் ஆசையை நிறைவேற்றணும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மென்டாலிட்டி. இது நீங்கள் மட்டும் தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை, இது மொத்த இந்தியன் மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடியது. நம்ம கிட்டேருந்து வந்துட்டான்ல, அப்போ நம்ம ஆசை நிறைவேற்றணும். அதுக்கு அவங்க வரல. அப்படிதான் சார். எங்கள் வீட்டுக்காரர் படிச்சிருக்காரு. வீட்டுக்காரோட பிறந்தவங்க இப்போ யாருமே படிக்கலை. அப்போ என் மச்சாமன்கிட்ட என்ன சொன்னாங்கண்டா, இது உன் மாப்பிள்ளையை மட்டும்தான் படிக்க வச்சாக, இவங்களேனா படிக்க வைக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி நம்ம பிள்ளையும் கேட்டக்கூடாது, அவங்கள மட்டும் படிக்க வச்சில, இவங்கள மட்டும் படிக்காம இருந்தாதான் கேட்பாங்க. இது கோர்ஸ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இப்ப கேட்டரிங் தான் படிப்பாவே நீங்க மதிக்கலையா? நீங்க சொல்றது பார்த்தா அவன் லாயர் படிக்கிறான், இவன் படிக்கல அப்படின்னா இல்லை சார். அந்த லாயரா படிச்சா நல்லா ஒரு இதா இருப்பானேங்கிற ஒரு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்தனால கேட்குறது. இப்போ நிறைய பேருக்கு இன்னும் கேட்டரிங்கை ஒரு படிப்பாக பார்ப்பதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஒரு டிகிரிங்க இடத்துக்கு பக்கத்துலேயே வைக்க யோசிக்கல. லாவும் டிகிரி தான், கேட்டரிங் டிகிரி தான், பட் அந்த இடத்துக்கு அவங்க போக விரும்பலை. இன்னும் அப்படி தான் இருக்காது. ஏன் இந்த மைண்ட் செட்? ஆக்சுவலாக அவங்களுடைய மனநிலை ஒரு 30 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போய் பார்த்துருக்கீங்களாம்மா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலை. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இதை இன்னும் படிப்பாகவே நீங்கள் அங்கீகாரம் பண்ணலை, ஆனால் உலகம் அங்கீகாரம் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பேச்சுலர் ஆஃப் லா பிஎல் சொல்கிற மாதிரியே அவர் படிக்க விருப்பப்படுறது பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸோடைய ஹைலைட் என்னென்னா, மிகப்பெரிய வேல்யூ உள்ள, ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு உள்ள ஸ்டார் ஹோட்டல்ஸை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறக்கான ப்ராக்டிக்கல் படிப்பு. அதில் ஒரு பார்ட் செஃப். அப்போ செஃப்பாக அவர் உருவாகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி மாறுவார்னா, எல்லாரும் கால்பந்து
ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தோனி என்ன நினச்சாருன்னா எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும் அப்படின்னு பேரண்ட்டை போய் சொன்னார். பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னா கோச்சிங் ஏற்பாடு பண்ணாங்க. இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச ஃபீல்டில் கிடைச்சதுனால இன்றைக்கி தோனி ஒரு கிரிக்கெட்லேயே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கிறார். ஆண்களாக இருந்தால் பரவாயில்ல சார். பெண்கள் வந்து ஒரு வாதாடுறப்போ கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி பூமியை ஆள்றவளே பூமா தேவி. கோர்ட்ல யாரும் கொச்சையான வார்த்தைலாம் பயன்படுத்துறா? இப்போ டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு வச்சிங்களா, சரி, அதில் ஒரு கொச்சையான வார்த்தை பேசுவாங்கல்ல. எப்படி கொச்சையான வார்த்தை வரும்? கொச்சையான வார்த்தை வரும் சார். கொச்சையான வார்த்தைங்கிறது வந்து சபையிலே பயன்படுத்த முடியாத வார்த்தை சார். அது எப்படி கோர்ட்ல பயன்படுத்த, நீதிபதி முன்னாடி எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்க கோர்ட்டுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லையா? சார் ரைட் சார். இப்போ அவங்க லா படிக்கிறாங்களா சார்? என்ன ரைட்ல அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க? இல்லை, கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா லா இல்லையா? படிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல சார். எனக்கு லா படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, ஏன்? அவங்க வேற எந்த கோர்ஸ் ஆனாலும் படிக்கட்டுங்க. நீங்க படிக்க வேண்டாம், அவங்கள படிக்க வச்சிருங்க. இல்லை சார், நான் தானே படிக்க வைக்கணும், நான் தானே செலவு பண்ணுறேன். இது என்ன நியாயமா இருக்கு? நம்ம தானே பெற்றுக்கிட்டோம். பின்ன அவங்க நான் பூமிக்கு வர வேண்டும்னு ஆசைப்பட்டாங்களா? இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டோம். அதில் அவங்க லேண்ட் சம்மந்தப்பட்ட எந்த சம்மந்தப்பட்டு படிக்கட்டுங்களே. சரி, அவங்களுக்கு இப்போ இது நீங்கள் உங்களுக்குள்ளே பாருங்களேன். இப்போ பையன் அவங்க வந்து செஃப்பான்னு ஆசைப்படுறாங்க, இவங்களுக்கு ஜட்ஜான்னு ஆசை, அவங்களுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, தம்பிக்கு செஃப்பான்னு ஆசை. உங்களுக்குள்ளே பாருங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிறக்க வேண்டிய மகள் அவங்களுக்கு பிறந்திருந்தா இப்போ அவங்க லாயராக இருப்பாங்க, ரைட்டா? உங்களுக்கு பிறக்க வேண்டிய பையன் அங்கே பிறந்த ஜட்ஜாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிறந்தது அவன் பண்ண தப்பான்னு நான் கேட்குறேன். பணம் பிரச்சனை சார் அப்படின்னா அது வேற, நான் பேசவே மாட்டேன். ஆனால் நீங்கள் என் வீட்டில் பிறந்துட்டா எனக்கு லாயர் ஆக பிடிக்கல, அதனால் லாயர் ஆகக்கூடாது, இப்படி பேசுனா அது எப்படி சரி? பெற்றோரையும் நம்மளை கொஞ்சம் அனுசரித்து பண்ணணும் இல்லை சார். பெற்றோர்கள் எது சொல்கிறாங்கன்னா ஒரு நல்லதாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கணும் இல்லை சார். பெற்றோர்கள் நல்லதுதான் சொல்லுவாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் தனக்கு தெரிஞ்ச நல்லதுதான் சொல்லுவாங்க, ரைட்டா? உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதில் ஒன்று சொல்லுவீங்க. நாளைக்கு இப்போ ஒன்று சொல்ல, நம்ம ஃபோன் எடுத்தோம்னா பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் தவிர நமக்கு தெரியாது. உங்கள் பொண்ணு எடுத்தால் எல்லாம் பூந்துலாண்டு எடுத்து கொடுத்துருமா இல்லையா? அப்போ உங்களை காட்டில் அவங்க டெக்னாலஜியில் முன்னே இருக்காங்க. அப்போ ஒரு சில எக்ஸ்போஷர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க கருத்தை காது கொடுத்து கேளுங்களேன். எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமானா உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும், கரெக்டு தானே? அப்படி நீ அதுக்குள்ளே வரவே மாட்டீங்களா? நீங்கள் இன்னமும் இந்த காலத்துலேயும் வந்து ஆண் ஜட்ஜ் ஆகலாம், பெண் ஜட்ஜ் ஆகக்கூடாது, இப்படிலாம் இல்லை, ஆண் லாயர் ஆகலாம், பெண் லாயர் ஆகக்கூடாது, இப்படிலாம் பேசினா என்ன வகையில் நியாயம்? இது சார், இது நடந்த சம்பவம். இப்போ பாப்பா லாயருக்கு அப்ளை போட்டாங்க சார், அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க. எனக்கு இப்போ போன வாரம் தான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு லாயர்கிட்ட போய் ஒரு கேஸ் விஷயமா நான் ட்ராவலிங் பண்ணுறோம். ஒரு 4 பேர் ட்ராவலிங் பண்ண போகிறப்ப சார் இது மாதிரி பாப்பாவை நான் லாயரில் சேர்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டார். சார் எனக்கு 2 பொண்ணு தான். அதில் பெரிய பாப்பா முடிச்சுட்டாங்க, பிஇ முடிச்சுட்டாங்க. சின்ன பாப்பா தான் இப்போ லா போட்டிருக்காங்க அப்படின்னோடனே, லாவுக்கு போகாதீங்க, லா போட வேண்டாம், நாளைக்கு அலைன்ஸ் வர்றப்ப மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எல்லா லாயருக்குமா கல்யாணம் ஆகாம இருக்கு? எல்லாருமே கல்யாணம் பண்ணி தானே இருக்காங்க. இல்ல சார், மொத விஷயம் நான் சொல்றேன். அவரு சொன்னது வந்துங்க வார்த்தை. இல்ல சார், நான் சொல்றேன். அத நான் அப்ப நான் என்ன சொல்றேன் சார், இங்க பாருங்க சார், ரோட்ல 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்கும், சரிங்களா? சில கருத்து குப்பையில போடுற கருத்து, சில கருத்து மண்ணில போடுற கருத்து. நீங்க சொன்ன ஆளு ஒரு கருத்து குப்பையில தான் போடணும்.